வணக்கம் நண்பர்களே. கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இருவரும் தங்கள் பிரபலமில்லாத காலகட்டத்தில் கேட்ட பாடல்களை வைத்து இதே போன்ற ஒரு பாடலை தான் முன்னணியில் இருக்கும்போது உருவாக்க வேண்டும் என்று யோசித்துள்ளார்களாம். அப்படி உருவான ஒரு பாடல் இன்றும் போற்றப்படும் ஒரு பாடலாக உள்ளது. கிளாசிக் தமிழ் சினிமாவில் மெல்லிசை மன்னனாக திகழ்ந்தவர்தான் எம்.எஸ். விஸ்வநாதன். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் மட்டுமல்லாமல் அப்போதைய அறிமுக நடிகர்களாக வந்த பலருக்கும் தனது இசையின் மூலம் வெற்றிகளை கொடுத்துள்ள எம்எஸ்வி டி.கே. ராமமூர்த்தியுடன் இணைந்து பல படங்களுக்கு இசையமைத்துள்ளார். அதேபோல் கவியரசர் கண்ணதாசனுடன் எம்எஸ்வி இணைந்த பல படங்கள் ரசிகர்களின் மனதிற்கு இனிமையான பாடல்களை கொடுத்துள்ளார்களாம். அந்த வகையில் பாவ மன்னிப்பு படத்தில் இடம்பெற்ற வந்த நாள் முதல் என்ற பாடலுக்கு ஒரு பெரிய வரலாறு உள்ளது என்றும் பலரும் அறியாத ஒரு தகவலாக உள்ளதாம். 1953ஆம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் பிரபலமில்லாத காலகட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸில் பணியாற்றியுள்ளாராம். அப்போது அங்கு ஒரு இந்தி படத்தின் ஷூட்டிங் நடந்தபோது அந்த படத்தின் கவிஞரிடம் பழக்கம் ஏற்பட்டுள்ளதாம். அந்த படத்தில் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்த ஒருவர் பாடும் பாடல் என்று அந்த இந்தி கவிஞர் ஒரு பாடலை சொல்ல, அதற்கான அர்த்தம், கடவுளே இந்த உலகத்தை படைத்தாய், ஆனால் ஒரு நாள் இங்கே வந்து தங்கிப்பார் என்று இந்தியில் எழுதியதாக கண்ணதாசனுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாம். இந்த பாடலை கேட்ட கண்ணதாசன் இந்த சுச்சுவேஷனுக்கு நாம் பாடல் எழுத வேண்டும் என்று யோசித்துள்ளாராம். அதேபோல் இசை உதவியாளராக இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு நாள் அதிகாலை கடற்கரையில் சென்று கொண்டிருந்த போது மீனவர்கள் பாடும் ஒரு பாடலை கேட்டுள்ளாராம். இந்த பாடல் அவருக்கு பிடித்து போக இதே மாதிரி ஒரு பாடலை நாம் இசையமைப்பாளராக ஆனவுடன் உருவாக்க வேண்டும் என்று யோசித்துள்ளாராம். பின்னாளில் கண்ணதாசன் கவிஞராகவும் எம்எஸ்வி இசையமைப்பாளராகவும் உருவாகிவிட்ட நிலையில் 1961ஆம் ஆண்டு பீம்சிங் இயக்கத்தில் பாவ மன்னிப்பு படம் உருவாகியுள்ளதாம். இந்துவாக பிறந்து முஸ்லீமாக மாறிய சிவாஜி ஒரு கிறிஸ்டின் பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்வாராம். அவர் தனது வாழ்க்கையை நினைத்து பாடும் பாடல் என்று இயக்குனர் சொல்ல, கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியுள்ளாராம். இயக்குனர் இதை சொன்ன உடனே எம்எஸ்விக்கு அந்த கடற்கரை பாடல் நினைவுக்கு வந்து அதே போன்று ஒரு டியூனை உருவாக்கி உள்ளாராம். இருவேறு லெஜண்டுகள் தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த அனுபவத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய ஹிட் பாடலாக உருவாக்கியது தான் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், ஓ மனிதன் மாறிவிட்டான் என்ற பாடல் இன்றும் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.